இத்தனை வருஷத்துல அண்ணாமலை அம்மா கூட எங்களை அடிச்சு இப்படி அவமானப்படுத்தினது இல்ல. நீங்க வந்த முதல் நாளே இப்படிலாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். என்ன எல்லாருமா சேர்ந்து எனக்கே பாடம் நடத்துறீங்களா? எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா போய் அவங்க வேலையை பாருங்க. இல்ல மொத்த பெரிய வேலையை விட்டு தூக்கிடுவேன். இல்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நாங்க யாரும் வேலை செய்யறதா இல்ல. அண்ணாமலை அம்மா வர்ற வரைக்கும் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணதான் போறோம். தொழிலாளிகளை கேவலமா நடத்துற உங்க நிர்வாகத்துக்கு கீழே நாங்க வேலை செய்ய முடியாது. எல்லாரும் வாங்க வாங்க வாங்கண்ணே. என்கிட்டே உங்க திமிர காட்டுறீங்களா? உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா வேலையை விட்டு தூக்குறேன். அப்ப தெரியும் இந்த பான்மதியோட பவரை பத்தி. என்னாச்சு? இந்த நேரத்துல க்ளோஸ்னு போர்ட் போட்டு வச்சிருக்காங்க. என்ன இது? யாரும் வேலை பார்க்காம அங்கங்க சேர்ந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ணா சொல்லுங்கம்மா. இன்னும் லஞ்ச் டைம் கூட ஆகலையே, அதுக்குள்ள ஏன் கடையில க்ளோஸ்னு போர்ட் போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் யாரும் வேலை பார்க்காம இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷமா. அண்ணா பழனிசாமி அண்ணா, இங்க வாங்க. இத பாருங்கம்மா, இவர் நம்ம கடையில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காருமா. தெரியுமே என்ன, இவர் தானே எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொண்டு போய் கொடுப்பாரு. இவரை உங்க அக்கா அரைஞ்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. நீங்க நடந்துகிட்டது தப்புன்னு சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவரை அடிச்சதுக்கு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னம்மா. உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த கோபத்துல தான்மா நாங்க யாரும் வேலை பார்க்காம நின்றுட்டு இருக்கோம். அக்கா அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே. எங்களுக்கும் இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இல்ல, சரி இருங்க, நான் என்னன்னு போய் அக்கா கிட்ட விசாரிக்கிறேன். சரிம்மா. வெண்ணிலா, இவங்களோட உனக்கு என்ன பேச்சு? ஒன்னும் இல்லக்கா, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். சாப்பாடு எனக்கு தானே எடுத்துட்டு வந்த. அப்புறம் உனக்கு என்ன இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு? என் கேபினுக்கு வா. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான் டைம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெல் அடிக்கும். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலன்னா யாரு என்னன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். மொத்த பேரையும் வேலையில இருந்து தூக்கிட்டு புதுசா ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுவேன். அக்கா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க கூடாது. இன்னைக்கு தானே முதலா பொறுப்பு எடுத்து கடைக்கு வந்திருக்க. வந்ததும் இந்த கெடுபிடி எல்லாம் அவசியமா? அண்ணாமலை அத்தை உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா நீ வந்ததும் வராததுமா ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உனக்கு எதுவும் தெரியாது. முதல் நாள் தானேன்னு நாம கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. அதான் முதல் நாளே நான் யாரு, என் குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வச்சிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. இவ இன்னைக்கு தானே வந்திருக்கா. இவளுக்கு என்ன தெரியுங்கிற நினப்புல தானே அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. வேலைக்காரங்க மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க போறேன்? என்னமோ நான் இங்க வேலை செய்ய வந்த மாதிரியும் அவங்க முதலாளி மாதிரியும் தானே நடந்துக்கிறாங்க. நீ சின்னதா ஒரு சாரி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, ஸ்ட்ரைக்கு அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். முதல் நாளே நாங்க இப்படிதான் வேலை செய்வோங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அதான் நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் இல்லைன்னு இந்நேரம் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தானா வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் பயந்து வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஹார்ஷா சொன்னாதான் பயமே வருதுல்ல உங்களுக்குலாம்.
அப்படியே சொகுசா வேலை பார்த்து பழகிருக்கீங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்குலாம் ஒன்றும் ஆப்போசிட் இல்ல. நீங்க ஒழுங்கா வேலை பண்ணா உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த கூட்டம் போட்டு எதிர்த்து பேசுறது, உங்க திமிரெல்லாம் என்கிட்ட காமிச்சா அதுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன பயமுறுத்தி நீங்க எல்லாம் இங்க வேலை செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது. நான் சொல்றத கேட்டு எனக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே மாதிரி சத்தம் இல்லாம வேலை பாருங்க. மேடம் நிறுத்துங்க மேடம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க 10 நிமிஷத்துல வேலையை விட்டு துரத்துருவீங்கன்னு பயந்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஒன்றும் கிடையாது. நாங்க யாரும் உங்களுக்கு வேலைக்காரங்களோ ஒத்தடிமையோ இல்லை மேடம். இந்த கம்பெனியில நாங்க எல்லாருமே பார்ட்னர். எங்களை எல்லாம் கிழிக்கிறேன்னு நினைச்சு நீங்க ஒண்ணு எங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. பார்ட்னர்ஸா? நீங்களா? என்ன உங்களுக்குலாம் இங்க தொடர்ந்து வேலை செய்யணுங்கிற எண்ணமே இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கீங்க. மேடம் நாங்க ஒன்றும் வளரல மேடம், இருக்கிறதான் சொன்னோம். நாளைக்கு எங்களை யாரும் வேலைக்காரங்க தானே நினைச்சு இப்படி வேலையை விட்டு துரத்திடக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை அம்மா எங்க எல்லார் மேலையும் ஷேர் ஒதுக்கியிருக்காங்க. இவ்ளோ பெரிய கடைக்கு இனிமே நாம தான் முதலாளி. இன்னைக்கு ஒரு நாள் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த கடையோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம கைக்கு வந்துரும். அந்த வீட்ல இருந்துகிட்டு ஒவ்வொன்னுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அடிமை மாதிரி இருக்கிறத விட இங்க வந்து முதலாளியா சம்மன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், பாதி கிணற தாண்டிட்டோம். மீதியும் தாண்டிட்டா இந்த ராஜ்யத்துக்கு ராணி நான் தான். வான்மதி, என்ன வான்மதி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? வாங்கத்த, சும்மா நம்ம கடையை இன்னும் நல்லா டெவலப் பண்ண என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ஒரே நாள்ல உனக்குள்ள நல்ல மாற்றம் தெரியுதே. நல்ல விஷயத்த பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்க? ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? ச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. வீட்ல இருக்கிறப்போ இந்த அளவுக்கு ஆர்வமா உன்னை பார்த்தது இல்லையே, அதுக்காக சொன்னேன். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்றேன். அங்கதான் எனக்கு போட்டியா ஒருத்தி இருக்காளே, என் கூட பிறந்த தங்கச்சி. எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படி இருந்தா எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லுங்க? சரி சரி, நாங்க இங்க உங்க 2 பேரோட பஞ்சாயத்தை கேட்க வரல. நீ ஏத்துக்கிட்ட சவால் முடிய இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நீ சமாளிப்பியா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப சொல்றேன் கேளுங்க.